லைசால் கூட இதை செய்யுங்க. வருஷம் ஆனாலும் உங்கள் டாய்லெட் புதுசு போல் இருக்கும். கை வலிக்க க்ளீன் பண்ணி கஷ்டப்பட வேணாம். அது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம். இது கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் டிப்பு, நம்ம லேடிஸ் இந்த மாதிரி சானிட்டரி பேட் யூஸ் பண்ணுவோம். நைட் டைமில் அப்படி இல்லைன்னா ட்ராவல் பண்ணும்போது நமக்கு சில நேரம் இந்த பேட் ஒரு மாதிரி சுருண்டுக்கும். இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா பேடு சுருளாது. இதனால நம்ம ட்ரெஸ்லேயோ இன்னர்லேயோ லீக்கேஜ் இருக்காது. எப்பயும் போல் இந்த பேடை நீங்கள் இன்னரில் ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த பேடோட இந்த சைடில் ஒட்டுற இந்த ரேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இதனால இந்த நாப்கின் நமக்கு சுருளாது, அதோட பொசிஷன் மாறாது. இந்த மாதிரி அதை பேக் சைடு திருப்பி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் பேக் சைடில் இருக்க இன்னரில் ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த ரேப்பரை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்திங்கன்னா இது இந்த மாதிரி நமக்கு தனியாக வரும். இதனால இந்த ரேப்பர் நல்லா ஸ்ட்ராங்காக இன்னரோட ஒட்டி பிடிச்சிக்கும். இதனால நம்மளோட அந்த நாப்கின் இங்கிட்டு அங்கிட்டு மூவ் ஆகாதுங்க. நம்ம ட்ராவல் பண்ணும்போது தூக்கத்தில் பரண்டு படுக்கும் போதெல்லாம் இந்த நாப்கின் மூவ் ஆகாது. இதனால லீக்கேஜ் கொஞ்சம் கூட இருக்காது. எப்பயும் போல் ரேப்பரை ஒட்டாமல் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டி பாருங்கள். உங்களுக்கே வித்தியாசம் நல்லா தெரியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி க்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். பொதுவாக நம்ம வீட்டில் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுறோன்னா இது போல் ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணுவோம். சில பேர் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இது மாதிரி க்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஹேர் டைலாம் பயன்படுத்துகிறோன்னா இது போல் க்ளவுஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த க்ளவுஸில் இருக்க பெரிய ட்ராபேக்கு, இது நம்ம கை உள்ள நுழைச்சதுக்கப்புறம் இது இந்த மாதிரி கலண்டு வருங்க. இந்த க்ளவுஸ் நல்லா க்ரிப்பாக நமக்கு சப்போர்ட்டாக இருக்காது. நம்ம கையில் உள்ளே விட்டுட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த க்ளவுஸை நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட மூவ் ஆகாது. நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்கனாலோ இல்லை ஹேர் டை அப்ளை பண்ண போகிறீங்கனாலோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு ரப்பர் பேண்ட் தான் தேவை. பொதுவாக ரப்பர் பேண்டை நம்ம கை ரிஸ்ட்டில் போட்டோன்னா ரொம்ப டைட்டாக ஒரு மாதிரி ரத்த ஓட்டம் இல்லாத மாதிரி ஆகும். அதனால ரப்பர் பேண்டை இந்த மாதிரி மாட்டி விடுங்க. இப்போ நான் இந்த ரப்பர் பேண்டை கைக்குள்ளே நுழைச்சிக்கிறேன். கைக்குள்ளே நுழைச்சிட்டு இந்த ரப்பர் பேண்டை அப்படியே விடக்கூடாது. இதை ஒரு சுற்றி எடுத்துகிட்டு நம்மளோட நடு விரலில் இந்த மாதிரி மாட்டி கொடுத்துடுங்க. இதனால இந்த ரப்பர் பேண்ட் நம்மளோட கையில் அழுத்தம் கொடுக்காது. நம்ம கையில் போட்டிருக்க க்ளவுஸும் நல்லா டைட் பண்ணும். எந்த விதத்துலேயும் நம்ம கைகளில் ரொம்ப ஸ்ட்ராங்கான அழுத்தம் கொடுக்காது. இந்த க்ளவுஸ் நல்லா க்ரிப்பாகவும் கலண்டு வராமல் இருக்க ரப்பர் பேண்டை இந்த மாதிரி மாட்டி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இதை யூஸ் பண்ணும்போது. அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் லைசால் இருந்ததுன்னா அதை பொதுவாக தரை துடைக்க, அதாவது வீடெல்லாம் துடைக்கும் போது யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த லைசால் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வீட்டு டாய்லெட்டை பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் வருஷம் ஃபுல்லாக உங்கள் டாய்லெட் பளிச்சுன்னு இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக கஷ்டம் இல்லாமல் டாய்லெட் க்ளீன் பண்ண இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வேஸ்ட்டான பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறது, சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ₹1 ஷாம்பு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ₹1 பாக்கெட் ஷாம்பு இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எந்த பிராண்ட் ஷாம்புனாலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு லைசாலை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் லைசால் எடுக்கும்போது வேஸ்ட்டான ஒரு பவுல்லையோ கொட்டாங்குச்சிலையோ எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ஹார்பிக் சேர்த்துக்கோங்க. ஹார்பிக் சேர்த்த உடனே இதை நல்லா கலந்து விடுங்க. இதை கலந்து கொடுக்கும்போது இது நல்லா ரியாக்ட் ஆகி பொங்கி வருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோன்னா இந்த ரியாக்ஷன் எல்லாம் அப்படியே செட்டில் ஆகி இது சாதாரண லிக்விட் மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜில் தான் இதை நம்ம பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், இந்த லிக்விட் இப்போது நமக்கு தண்ணி போல் இருக்கும். இதை நம்ம வேறு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி வேஸ்ட்டான கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்லையோ தண்ணி பாட்டில்லையோ ஊற்றி வச்சுக்கோங்க. எந்த அளவு லைசால் எடுத்தீங்களோ அந்த அளவு இப்போ நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் 1 கப் அளவு லைசால் எடுத்திருக்கேன். அதே கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியும் இந்த லிக்விட் கூட கலந்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டாய்லெட் கிளீனர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பாட்டிலோட மூடியில் இந்த மாதிரி ஓட்டைகள் போட்டுக்கோங்க. இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
பொதுவாக டாய்லெட் க்ளீன் பண்ணணுன்னாலே ஹார்பிக் தான் பயன்படுத்துவோம். அப்படியே நம்ம பயன்படுத்தும் போது ஒரு சில பேருக்கு, வயசானவங்களுக்கு, ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த ஹார்பிக்கோட ஸ்மெல் ஒத்துக்காது. அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த மாதிரி லைசால் கூட கொஞ்சமாக ஹார்பிக் சேர்த்து பயன்படுத்துங்க. நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது நிறையா ஹார்பிக் ஊற்றணுங்கிற அவசியம் இருக்காது. அழுக்கான உப்பு கரை, மஞ்சள் கரை படிஞ்ச டாய்லெட்டில் இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் லைசால் ஊற்றினாலே போதும். இதை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் டாய்லெட்டை க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யும்போது எந்த விதமான நெடியும் இருக்காது. நல்லா உங்களுக்கு இந்த லைசாலோட வாசனை மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் கூட ஹார்பிக்கோட அந்த நெடி இருக்காது. டாய்லெட்டும் நமக்கு ரொம்ப சுலபமாக பளிச்சுன்னு இருக்குங்க. நீங்கள் ஒரு ஹார்பிக் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். விடாப்பிடியான மஞ்சள் கரை, உப்பு கரை, கெட்ட வாடை எல்லாத்தையும் ரொம்ப அழகாக இந்த லிக்விட் க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. பொதுவாக நம்ம வீட்டில் தினமும் டாய்லெட் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களால டெய்லிலாம் டாய்லெட் க்ளீன் பண்ண முடியாது. அப்படிப்பட்டவங்க நீங்கள் நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த லிக்விட் கொஞ்சமாக இந்த மாதிரி டாய்லெட் பவுல் உள்ள ஊற்றிடுங்க. இப்போ டாய்லெட்டோட அந்த ஷீட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் இதை ஃப்ளஷ் பண்ணாலே போதும். உங்கள் டாய்லெட் பவுல் உள்ள அழுக்கு, மஞ்சள் கரை, உப்பு கரை எதுவுமே சேராது. வருஷம் ஆனாலும் உங்கள் டாய்லெட் க்ளீனாக இருக்குங்க. டாய்லெட்டை இந்த மாதிரி சிம்பிளாக க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களோட கஷ்டமான வேலை ஈஸியாக முடியும். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். பொதுவாக சின்ன வெங்காயம் தோல் உரிக்கவும் கஷ்டமாக இருக்கும். இந்த வெங்காய தோல் உரிக்கும் போது கண்ணில் கண்ணீரும் வருங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த தோலை சுலபமாக உரிக்கவும் கண்ணீர் வராமல் இருக்க ஒரு சின்ன டிப் பார்க்கலாம். இந்த வெங்காயத்தோட இந்த குடுமி பகுதியை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு பாத்திரத்தில் அப்படி இல்லைனா ஒரு பவுலில் போட்டுருங்க. இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு அது எல்லாமே அதோட முனைப்பகுதி ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுருங்க. நம்ம எடுத்துருக்க வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு சூடான தண்ணியை இதில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து இந்த தண்ணியோட சூடு நல்லா குறைஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி உங்கள் கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இந்த வெங்காயம், பூண்டோட தோல் அழகாக நமக்கு தனியாக கலண்டு வருங்க. கத்தி யூஸ் பண்ணி இல்லை நகம் யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தோல் உரிக்க வேணாம். இந்த மாதிரி சுலபமாக நீங்கள் கிலோ கணக்கில் கூட வெங்காயம், பூண்டு தோல் உரிக்க முடியும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தண்ணியை உங்கள் வீட்டில் இருக்க செடிகள் மேலே தெளிக்கும் போது செடிகள் பூச்சி பிடிக்காதுங்க. அடுத்த டிப்பு, நம்மள நிறைய பேர் கண்ணாடி போடுவோம். இந்த கண்ணாடி தொடர்ந்து போடும்போது கண்ணாடி டல்லாகவும் ஒரு மாதிரி மங்கின மாதிரி இருக்கும். இதனால நமக்கு விஷன் தெளிவாக தெரியாது. இந்த மாதிரி டைமில் ரொம்ப சுலபமாக இந்த கண்ணாடியோட ஃப்ரேமை நம்ம பளிச்சுன்னு புதுசு போல் ஆக்க முடியும். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க இந்த சிம்பிளான பொருள் போதும். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு சின்ன பஞ்சு எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக வினிகர் தொட்டுக்கோங்க. வினிகர் கண்ணாடியோட உள் சைடு, வெளி சைடுன்னு 2 சைடு பூசி கொடுங்க. இப்போ ஒரு சுத்தமான நைஸான துணி பயன்படுத்தி நல்லா தொடச்சி எடுத்தீங்கன்னா மங்களா டல்லான அந்த கண்ணாடி நல்லா க்ளீனாக இருக்குங்க. நமக்கு விஷனும் ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் அவசரத்துக்கு கண்ணாடியை க்ளீன் பண்ணிக்கலாம். வினிகர் யூஸ் பண்ணி இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னோடய வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா வெரி சாரிங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் இப்படி இருக்குது. 2-3 டேஸில் சரியாயிடும். கண்டிப்பாக சாரிங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்டு இருக்கும். நிறையா ஸ்விட்ச் இருந்தாலும் இதில் ஒரு சில ஸ்விட்ச் மட்டும்தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். குறிப்பாக லைட்டு, ஃபேன் மட்டும்தான் பயன்படுத்துவோம். இந்த மாதிரி 2 ஸ்விட்சு தாங்க யூஸ் பண்ணுவோம். ஒரு சில நேரம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாரோ வந்துட்டாங்கனாலோ இல்லை வயசானவங்க இருந்தாங்கனாலோ அவங்களுக்கு இது சில நேரம் கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படி கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி நெயில் பாலிஷை அந்த ஸ்விட்சுக்கு மேலே பூசி விடுங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் நெயில் பாலிஷ் பூசும்போது அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் நெயில் பாலிஷை யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.